Hi, this is Meera Kadiravan, director of Aval Payar Tamilarasi for BehineWoods.com. Mosabear Entertainment presents. எனக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு இன்ஸ்பயர் பண்ணதுக்கு படங்கள், நல்ல சினிமா. என்னை பாதித்த படங்களை நானும் பண்ணி பார்க்கணும். நான் என்னை பாதித்த டைரக்டர்ஸ் மாதிரி நானும் கொஞ்சம் ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிறது தான் பேசிக் ரீசன். ஃபார்மல் ட்ரைனிங் எதுவுமே கிடையாது. பேசிக்காக ஆக்சுவலி என்னென்னு கேட்டால், அது நான் 98ல் சினிமாவுக்கு வந்தேன். பட்டு ரொம்ப வில்லேஜ்லேருந்து வந்ததுனால சினிமா பற்றி எந்த விதமான நாலேஜ் இல்லாமல் தான் வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, நல்ல நல்ல டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண என்னுடைய குருநாதர்கள், இவங்க எல்லாருமே எனக்கு சரியான முறையில் சினிமாவை ட்ரெயின் பண்ணாங்க. கண்டிப்பாக இல்லை. சினிமாங்கிறது படிச்சுலாம் வர்றதே கிடையாது. சரி, அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் சினிமாங்கிறது முழுக்க முழுக்க அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் செல்வராகவன், வெங்கட் பிரபு, இவங்க எல்லாருமே, இன்னும் நிறைய நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யார்கிட்டையுமே ஒர்க்கும் பண்ணல, யார்கிட்டையுமே இங்கே இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கவும் இல்லை. அதுக்காக நான் இன்ஸ்டியூஷனோ இல்லை ஒர்க் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. பட் சினிமாவை ஒரு கரெக்டான முறையில் அப்சர்வ் பண்ணாலே போதும்னு நான் நினைக்கிறேன். நான் 1998 தமிழ் சினிமாவுக்கு வந்தேன். நான் 5 வருஷத்தில் டைரக்டர் ஆகிலாம் தான் வந்தேன். பட் நான் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது எனக்கு எங்கேயுமே சரியான முறையில் கிடைக்கல. பட் அப்போ நான் எழுத ஆரம்பித்தேன். அதாவது மேகசின்ஸில் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதினேன். இப்போ அழகி படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ அழகி படத்தை பற்றி ஒரு சின்ன கட்டுரை கனையாளி அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர் மேகசினில் எழுதினேன். அதை படித்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. அப்போது வா கௌதமன், அதாவது சந்தனக்காடு, ஆட்டோ சங்கர், இதெல்லாம் சீரியல் டைரக்ட் பண்ணேன். கனவே கிளாதே, அப்போ இப்போ மகிழ்ச்சி படம் பண்ணிட்டுருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தங்கர் பச்சான் சாரோடைய இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது. தங்கர் பச்சான் சார் என்னுடைய ஷார்ட் ஸ்டோரிஸும் என்னுடைய சினிமாக்கு அந்த கட்டுரைகள்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவர் தன்னோட கூட வச்சுக்கிட்டாரு. பேசிக்காக நான் புக்கு ரீட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பீரியட் அது. எழுதிக்கிட்டு இருந்த பீரியட். பட் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டுங்கிறது சும்மா யோசனை பண்ணி சும்மா டைலாக் மட்டுமே எழுதி கிடையாது. ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணணும். அப்புறம் சினிமா முழுக்க முழுக்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியா அப்படின்னு நான் கற்றுக்கிறதுக்கு அவரும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அதுக்கு அடுத்து நான் டைரக்டர் லோகிதாஸ் கூட ஒர்க் பண்ணேன். லோகிதாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ஏன்னா நான் அவருடைய படங்கள், யாரோட படங்கள் அதிகம் பார்த்துருக்கேன்னு கேட்டால் லோகிதாஸோட படங்கள் தான் பார்த்துருப்பேன்னு சொல்லுவேன். அப்போ அவர் தமிழில் படம் பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு நான் அவரை போய் நேரில் மீட் பண்ணி பேசினேன். அப்போ அவருக்கு ஒரு தமிழ் தெரிஞ்ச, அதாவது தமிழும் மலையாளமும் தெரிஞ்ச ஒரு டைரக்டர், ஒரு பையன் அசிஸ்டண்ட்டாக தேவைப்பட்டார். அப்போது எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியுங்கிறதுனால நான் அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லே, என்னோடய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லே லோகிதாஸ் கிட்ட இருந்த பீரியடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான நாட்கள் அது. ஒரு படம் தான். பேர் என்ன? முத்தமிழரசி.
பாலுமேந்திரா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய அப்பா மாதிரி, அவர் எனக்கு பையன் மாதிரி தான் சொல்லுவார். ஏன்னா பாலுமேந்திரா சாரோட குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்ல நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபர், நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கருங்க எல்லாம் மீறி, நேற்று சினிமாவுக்கு வந்தவராக இருந்தால் கூட பரவாயில்ல, நேற்று எழுத ஆரம்பித்தவராக இருந்தால் கூட பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுவார் வந்துட்டு, பாராட்டுவார். பாராட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அது வந்துட்டு. ஸோ அவர் எப்படி நான் அவரை மீட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஷார்ட் ஸ்டோரி வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு மேகசினில் மழை வாசம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து வந்திருந்தது. அதை அப்போ அவர் வந்து பாலுமேந்திரா சார் சன் டிவிக்காக திரும்பவும் கதை நேரம்னு ஒரு டெலிசீரியல் வந்து பண்ணுற பிளானில் இருந்தார். அந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து அவருக்கு தேவைப்பட்டதுனால என்னை கூப்பிட்டு பேசினார். எனக்கும் அவருக்குமான மீட்டிங் ரொம்ப ஹெல்த்தியாகவும், ரெண்டு பேரும் ஒரே வேவலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டனாலையும் தொடர்ந்து அவர் எனக்கு நிறைய டிஸ்கஷனில் அலோவ் பண்ணார். அவருடைய டிஸ்கஷன் அப்புறமா அவருடைய அது ஒரு கணாக்காலம், அழியாத கோலங்கள், இந்த படங்களுடைய ஸ்க்ரீன் பிளேயை வந்து புக்காக எழுதுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு வந்துட்டு. என்றைக்குமே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற ஆடியன்ஸ் தான். என்றைக்குமே ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை தான் பார்ப்பேன், இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. லிமிடேஷன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட கிடையாது வந்துட்டு. பராசக்தி காலகட்டத்திலேருந்து ஒருதலை ராகம், பூவே பூச்சிடவா, சமீபமாக பாண்டியராஜன் டைரக்ஷனில் குழந்தைங்களை மட்டுமே வச்சு ஒரு படம் ஒரு ஹிட் கொடுக்கலையா வந்துட்டு. ஸோ தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே அவங்க போகவே மாட்டாங்க. என்னோட ஹார்ட் டச் பண்ணணும், எனக்கு பிடிச்ச ஒரு படம், என்னுடைய லைஃப் இருக்கணும், நான் உட்காந்து பார்க்கக்கூடிய 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது யூஸ்ஃபுல்லான டைமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்காங்க. மற்றபடி வந்து இந்த படத்தை தான் பார்ப்பேன், இந்த படத்தை பார்க்க மாட்டேன்னு எந்த ஆடியன்ஸும் சொன்ன சரித்திரமே கிடையாது வந்துட்டு. இருந்தது. அது முக்கியமான ஒரு கேள்வி. அடிப்படையில் நான் ரொம்ப எந்த விதமான சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாமல், எந்த விதமான சினிமாவோட இதுவுமே இல்லை. என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் நான் தான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிட்டி, ஏன்னா வில்லேஜில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப செழிப்பான பசுமையான ஒரு வில்லேஜ். பட் அங்கெல்லாம் பிறந்து வந்துட்டு சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ளார சினிமாவுக்காக மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறது இருக்கு இல்லையா. அப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரி டேரக்டர்ஸுங்கள்ட்ட நம்ம ஒரு டேரக்டர் ட்ரை பண்ணுவோம், 2 வருஷமாக ட்ரை பண்ணுவோம், சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்தர்ப்ப சூழல், பாவம், கஷ்ட நேரங்களில் அவங்க நம்மளை சேர்த்துக்க முடியாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரியான நேரங்களில் நான் வாசித்ததும், அதாவது புக் ரீட் பண்ணதும் எழுதுனதும் எனக்கு வந்து பெரிய ரிலீஃபாக இருந்தது. எனக்கு என்னென்னா, நான் வந்து அதுக்கப்புறமா எனக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸ் எனக்கு எல்லாருமே என்னை பெரிய லெவலில் என்னை தட்டி கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து பெரிய லெவலில் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் எனக்கு கிடைச்சதுனாலையும், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய கிடைச்சதுனாலையும், புக்கு ரீட் பண்ணதுனாலையும், எழுதுறதுனாலையும் நான் தப்பிச்சேன். அவள் பெயர் தமிழரசி பற்றி, அவள் பெயர் தமிழரசினா பொதுவாக டைட்டில் கேட்ட உடனே தோணும் இது வந்து ஒரு ஹீரோயின் வேண்டான படமாக இருக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவள் பெயர் தமிழரசியை பற்றி சொல்கிறான் இல்லையா ஒருத்தனுடைய கதை தான் இது வந்துட்டு. அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு தன்னோட லைஃபுக்குள்ளே எப்படி வந்து சேர்ந்தா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு காதலியா, இன்னும் சொல்லப்போனால் வந்து இன்னும் ஒரு அம்மாவுக்கு நிகரான ஒரு ஸ்தானத்தில் அந்த பொண்ணு வந்து அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை பற்றி பேசுகிற அவனுடைய கதை தான். அந்த கேரக்டர் என்னென்னா, ஒரு 8 வயசுலேருந்து 30 வயசு வரைக்குமான அவனுடைய லைஃப் ஸ்டோரி தான் வந்துட்டு. அதில் ஜெய் நடிச்சிருக்காரு. வில்லேஜில் பிறந்து தாத்தா கிட்ட வளர்ந்துட்டுருக்க ஒரு பையனோட கேரக்டர். படத்தில் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர் வந்து ஜெய்யாலையும் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சைலண்டாக. அவருக்கு இந்த படத்தில் மொத்தமே நீங்கள் அவர் பேசுகிற டைலாக்ஸ் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுனீங்கன்னா ஒரு 20-25 பேஜஸில் எழுதி முடிச்சிடலாம் அவன்கிட்ட. ஆனால் முழுக்க அவர் வந்து எக்ஸ்பிரஷன்லேயுமே, அவரோட பார்வையிலையுமே, அவருடைய தவிப்பிலையுமே வந்து தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு வந்துட்டு. ரொம்ப சாஃப்டான கேரக்டர். படமே ரொம்ப சாஃப்டான படம் தான் வந்துட்டு. ஆனால் அதுக்காக முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது வந்து சாஃப்டான படமும் சொல்ல முடியாது. பாஞ்சாலங்குறிச்சி படபடக்க, பாளையங்கோட்டை தடக்குன்னு ஒரு ஒரு அதிரடியான ஒரு குத்து, விஜய் ஆண்டனியோடைய ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு சாங் இருக்குது வந்துட்டு. நல்ல குத்து சாங் ஒன்று இருக்குது. காமெடி ட்ராக் இருக்குது. காமெடியும் ஜாலி. அவருடைய ஒரு போர்ஷன் ரொம்ப கலகலகலாம் ஜாலியாக இருக்கும், இன்னொரு போர்ஷன் சாஃப்டாக இருப்பார் வந்துட்டு.